பூமியிலே நெற்றியை வை என்கிறான் அல்லாஹ். ஏன் வைக்க வேண்டும் என்று கேட்க முடியாது. பூமியிலே நெற்றியை வைப்பதற்கு என்ன காரணம் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியாது. அல்லாஹ் நமக்கு சொல்ல மாட்டான். செய்துவிட வேண்டும். பூமியிலே தலையை வை என்று சொன்னால் வைத்து விட வேண்டும். இதனால் என்ன நன்மைகள் கிடைக்குமா அல்லது இதனால் நமக்கு என்ன கிடைக்க போகிறதா என்றெல்லாம் கேள்விகளோ சிந்தனைகளோ நம்மிடத்தில் வரக்கூடாது என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எந்த உத்தரவுகளை சொன்னாலும் அல்லாஹும் ரசூலும் எந்த உத்தரவுகளை சொன்னாலும் அதை உடனடியாக கட்டுப்படுவதுதான் ஒரு மூமினுக்கு அழகு என்பதாக சொன்னார்கள். அதுதான் மூமினுடைய கடமைகள் என்பதாக சொல்லப்படுகிறது. எந்த கேள்விகளையும் அவன் கேட்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே கட்டுப்படுவார்கள். ஆமன்னா, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், ஈமான் கொண்டோம், சல்லம்னா கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல்வார்கள். அதனால் தான் அவர்கள் சஹாபாக்களாக மாறி போனார்கள். சொன்ன உடனே கட்டுப்பட்டதால் தான் அவர்கள் சஹாபாக்களாக மாறி போனார்கள். அவர்கள் பூரண அடிமத்தனத்தை கொண்டு வந்துதான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் சஹாபிகள் என்பதாக எல்லோராலும் அவர்களை துதிக்கும் அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். எல்லோராலும் ஹஜ் செய்ய முடிவதில்லை. எல்லோருக்கும் ஹஜ் கடமையாகுவதில்லை. எல்லோரும் ஹஜ் செய்வதும் இல்லை. வயதால் சிலர்கள் காரணம் காட்டுவார்கள். வயதாய் போய்விட்டது, இருக்கு பின்னால் ஹஜ் என்னால் செய்ய முடியாது என்று சொல்வார்கள். பணத்தால் சிலர் பேர் சொல்வார்கள், எனக்கு பணம் இல்லை, நான் ஏழ்மையிலே இருக்கிறேன், என்னால் ஹஜ் செய்ய முடியவில்லை என்று சொல்வார்கள். உடல் உபாதைகளினால் சொல்வார், எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் நான் ஹஜ் செய்யவில்லை என்று சொல்வார்கள். இன்னென்ன பிற காரணங்கள், பல பல காரணங்களை அவர்கள் ஹஜ்ஜுக்கு போக முடியவில்லை என்று அவர்கள் காரணங்களை சொன்னாலும், அவர்கள் போக முடியாமல் போய்விட்டாலும் அங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் போக வேண்டிய, அங்கு போய் சேர வேண்டிய ஹாஜிகளாக அந்த தோட்டத்திலே நம்மை மாற்றிக்கொள்வதும் சூழ்நிலைகளையும் உலகம் முழுக்க ஏற்படுத்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்மால் முடியவில்லை என்று சொல்லுவோம், முடியாதவர்களையும் அல்லாஹ் அங்கே கொண்டு போய் சேர்ப்பான். முடிந்தவர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கே கொண்டு சேர்ப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜிகள் எல்லாம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே ஹாஜிகள் லப்பைக் என்று சொல்லுகிறார்கள். இங்கே நாம் என்ன செய்ய முடியும்? இங்கேயும் ஹாஜிகளை போன்றே நீங்களும் என்ன செய்யலாம்? அவர்கள் செய்கின்ற அமல்களையும் இங்கே நாமளும் செய்யலாம். ஹஜ்ஜுக்கு போனவர்கள் அங்கு செய்வார்கள், போக முடியாதவர்கள் இங்கு செய்யலாம். ஹாஜிகள் என்ன செய்கிறார்களோ அதே அமல்களை இங்கும் நாம் செய்கிறோம் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்கு சொல்லி காட்டுகிறார்கள்.